வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் வந்து பேச போகிறோன்னா, பிறருக்காக வாழாதே உனக்காக வாழு அப்படின்னு. இங்கே நிறைய பேர் நம்ம வந்து அடுத்தவன் என்ன சொல்லுவானோ, அடுத்தவன் நம்மளை என்ன நினைப்பாங்களோ, இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை எப்படி நினைப்பாங்களோ, இல்லை சொந்தக்காரங்க எப்படி நினைப்பாங்களோ, இல்லை ஊரில் இருக்கிறவங்க நம்மளை எப்படி நினைப்பாங்களோ அப்படின்ற ஒரு விஷயத்திலேயே அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே நம்ம வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டோ, இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயத்தை கூட பண்ணாமல் விட்டுருவோம். பேசுகிறவங்க வந்து பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் நாம் வந்து அவங்களுக்காக நம்ம பார்க்காம நம்ம வாழ்க்கை வேறு லெவலுக்கு போகணும், வேறு கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம புதுசாக வந்து முயற்சிகள் எடுக்கணும். அதை அவங்க கிண்டல் பண்ண தான் செய்வாங்க. ஆரம்பத்தில் வந்து கிண்டல் பண்ணுவாங்க, கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கூட வந்து சேர்ந்துருவாங்க. நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா அப்படின்னு சொல்கிறவங்க கூட, பரவாயில்லப்பா இது ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க தான் வந்து நிறைய பேர். நீங்கள் பர்சனலாகவே நிறைய ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்து யார் என்ன நினச்சா என்ன, நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம பண்ணணும். எதுவாக இருந்தாலும் செய்யணும், நம்மளுக்கு தெரிஞ்சதை, இல்லை முன்னேற்றத்துக்கான வழியை வந்து தேடிக்கணும். நீங்கள் நிறைய ரீல்ஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்கள்ல, ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டு இருக்கும், இல்லைன்னா ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். அங்கே திடுதிப்புன்னு ஒருத்தர் கேமரா தூக்கின்னு வந்து வச்சுட்டு அவர் டான்ஸ் ஆடுவார், இல்லைன்னா அவர் வந்து கத்துவார். எல்லாருடைய அட்டென்ஷனுமே வந்து அவர் இது பண்ணுறவார். ஆனால் அவர் அந்த இடத்துல கூச்சப்பட்டார்னு வச்சுங்களேன், அவரால் வந்து அந்த விஷயத்தை சரியாக செய்ய முடியாது. ஆனால் அவர் கூச்சப்படாமல், அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவர் முன்னேறணும். யாருக்கும் வந்து யார் என்ன சொன்னால் என்ன, நம்ம முன்னேற்றம் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்ட்டு அதை செய்வார். தொடர்ந்து ஒரு 10 இது செய்யும்போது அங்கே இருக்கிற மக்களுக்கு பரிச்சயம் ஆகிடும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவர் டான்ஸ் ஆடும்போதுமே, பாடும்போதுமே, இல்லை வேறு ஏதாவது விஷயம் செய்யும்போதுமே வந்து, தம்பி உங்கள் சேனல் என்ன, அதெல்லாம் சொல்லி கூட பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதே ஒரு முன்னேற்றம் தானே. இந்த இடத்துல அவர் வந்து மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு அவர் நினச்சிருந்தாருன்னு சொன்னால் முன்னேறி இருக்க முடியாது. ஸோ நம்ம கூட நிறைய இங்கே ரீல்ஸு நிறைய பார்த்துருப்போம். அட இவெல்லாம் என்னடா அப்படி பண்ணுறான் அப்படின்னு ஸ்டார்டிங் நினைப்போம். ஆனால் காலப்போக்கில் வெரி குட் ப்ரோ, வெரி குட்